ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களும் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிஷா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு என்னம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொஞ்ச நாளாகவே லாங் வீடியோ போடாமல் இருப்பேன். என்ன ரீசன் உங்களுக்குமே தெரியும். மொபைல் தான் கேமரா வரமாட்டேதுன்னு சொல்லி தான் நான் வீடியோ போடாமல் இருக்கேன்னு. இருந்தாலுமே ஷார்ட் வீடியோ நான் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஷார்ட் வீடியோக்கும் நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. இருந்தாலும் நம்மளுக்கு ஷார்ட் வீடியோட இருக்கிற பெனிஃபிட்டோட லாங் வீடியோ இருக்கிற பெனிஃபிட் தான் அதிகமே. நான் லாங் வீடியோ போடணுன்னு எதிர்பார்த்துருக்கு. இப்போ நம்மளுக்கு பக்கத்து வீட்டு ஃபோன் வாங்கி நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ண முடியாது. நான் அவங்களுக்கும் மொபைலில் வந்து நிறையா வேலை இருக்கும், அர்ஜென்ட் ஒர்க் இருக்கும். சும்மா வாங்கினா அவங்களுக்கும் ஒரு மன கஷ்டம் மாதிரி ஆகிடும்ல. அதனால் அந்த அண்ணா ஃபோன் இப்போ நான் வாங்குறதுல ஒரு நாள் போல் 2 நாள் போல் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வாங்குறதுல எனக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நம்ம போய் சும்மா கேட்குறதுக்கு. அதனால் ஹஸ்பண்டுக்கு நான் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ ஷார்ட் வீடியோ போடு, நம்மளுக்கு பணம் வந்தோன்னு நான் உனக்கு ஒரு புது ஃபோன் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக அந்த வீடியோ போடணும்னு யோசிச்சு வச்சுக்கிட்டே இருந்தோம். இருக்கிறது ஒரு ஃபோன் எல்லாமே நம்ம மைண்டில் எத்தி தான் இவங்களுக்கு சொல்லணும். பாப்பா வந்து இங்கே தான் இருக்கா. இப்போ தான் நாங்கள் போயிட்டு பாப்பா வந்து இங்கே தான் இருக்கா. இப்போ தான் நாங்கள் 2 பேருமே போய் குளிச்சுட்டு வந்தோம். போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாமே துவச்சி காய போட்டுட்டு வந்தோம். டைம் பார்த்திங்கன்னா 1 மணி போல் இருக்கும். நல்ல வெயில் எடுக்குது. முந்த நாளுக்கு முன்னாடி தான் செம்ம மழை. நைட்டு ஒரு 3 மணிக்கெல்லாம் மழை ஸ்டார்ட் பண்ணிச்சு. நிறையா மழை, ரொம்ப கொஞ்சம் கூலிங்காகவும் இருந்துச்சு தூங்குறதுக்கு. ஆனால் இப்போ வந்து ஒரு ஆப்போசிட்டியாக இருக்குது, தூங்க கூட முடியல. ஆனால் அவ்வளோ வெயில் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப வெயிலாக இருக்குது. பாப்பா குளிக்க வச்சு விளாண்டுட்டு இருக்கா. கீழே அங்கே தான் இருக்கா பாப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கொஞ்சம் ஆரம்பிக்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சிவன்யா குட்டி அழகாக இருக்கும் செல்லம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அதுக்கப்புறம் கேட்டிருந்த ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ தானே ஜெயா புது ஃபோன் வாங்கியிருந்தேன், அதுக்காட்டி ஏன் ஃபோன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. அது எத்திரிச்சா ஒன்று நடந்தது. அன்னைக்குன்னு 10 ரூமில் கரண்ட் இல்லை. அதனால் நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே ஃபோன் லைட் வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்களுமே வெளியே போயிட்டாங்க. நானுமே சரி சாப்பிட தட்டுலாம் கழுவலான்னு சொல்லிட்டு நாங்களுமே தட்டுக்கா விளான்ட்டு வெளியே வந்துட்டோமே. அந்த டைமில் இவளுக்கு லைட் எடுத்தோன்னே பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, அப்படி தூக்கி போட்டு உடச்சிட்டா. அதனால தான் நமக்கு ஒன்றும் ஆசை இல்லை. குழந்தைங்களும் எதுவும் தெரிஞ்சு ஒன்றும் தெரியாமல் எதிர்த்தா ஒரு பண்ண விஷயந்தான். அது இப்படி வந்து நம்மளை கொண்டு வந்து விடுன்னு தெரில. எனக்கு உண்மையாலுமே கேமரா ராசியில் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என்னம்மா பழைய ஃபோன்லேயும் அப்படி தான் கேமரா, இந்த புது ஃபோன்லேயும் இப்படி தான் கேமரா. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி கத்தி அழுகணும் மாதிரி தோணும். எனக்கு அவ்வளோ கஷ்டம் மனசுக்குள்ளே இருக்குது. இதை நான் வெளில காட்டிக்க மாட்டேன். எதுக்கு வெளில காட்டி நம்மள இன்னும் கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு என்றைக்கு தான் ஒரு வேண்டாம், அதெல்லாம் வீடியோவில் சொல்ல தேவையில்லை நமக்கு, அப்படி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டில் நீங்கள் ஏன் இல்லை, அம்மா வீட்டில் நீங்கள் ஏன் இல்லை, ரொம்ப நாளாக இது கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்ஸ்டாலுமே கேட்டாங்க, யூடியூப்லுமே கேட்டாங்க. பர்சனலாக எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியுமே கால் பண்ணியுமே கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதில் தான் இது. அவங்களுக்குன்னு இல்லை, பொதுவாக கேட்குறவங்களுக்கு. அம்மா வீட்டில் வந்து எனக்கு பிடிக்கும், இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தாங்க அம்மா வீட்டில் இருக்க பிடிக்காத சொல்லுங்கள். அதுவும் நான் ஒடிஷாவில் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு, நானாக தேடிட்டு லைஃப் ஒடிஷாவில் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அங்கே வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அம்மாவை. எப்படி பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்தில் பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு சிரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு காமெடி பண்ணி சிரிக்கிறதா இருக்கும், அது எல்லா மூமெண்ட்டுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணது ஒடிஷாவில். நான் மிஸ் பண்ணேன் ரொம்ப. அது வந்து எனக்கு திரும்பி தமிழ்நாட்டில் வந்து கிடச்சிது. அங்கேயுமே நான் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தோம். ஆனால் எனக்கு வந்து ரொம்ப நாள் அம்மா வீட்டில் இருக்கிறது வந்து அது நமக்கும் நல்லது இல்லை. ரொம்ப நாள் அம்மா வீட்டில் இருக்கிறது. மேக்ஸிமம் நம்ம அம்மாவோ நம்மளுக்கு கூட பிறந்தவங்களோ யாரும் நம்மளை வந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன் அவ்வளோ நாள் இங்கே இருக்கிறடி, உங்கள் வீட்டுக்கு போக மாட்டியா அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா வந்து நம்மளை யாரும் சொல்ல மாட்டாங்க. அக்கம் பக்கத்துங்களை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இப்போ நான் என்னோடய லைஃப்பில் நான் நடந்ததை நான் சொல்கிறேன். ஓகேவா? நிறைய பேர் லைஃப்லையும் வேறு நடந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நல்லா இருக்கணும். இப்போது நான் நல்லா இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் நல்லா இருக்கிறேன், ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே கோல்டில் போட்டுக்கிட்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா போனால் அதெல்லாம் பார்க்க சொல்லுவோம், நல்லா இருக்கா. இப்போ பாரு, அவள் கல்யாணம் பண்ணிட்டு போனான், இந்தி பசங்களாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு போனால் ஒடிசாவில் பாரு எப்படி இருக்காங்க, அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்படுங்கிறவங்க இருக்காங்க. இப்போ நான் நல்லா இல்லை,
ஓகேங்களா. நான் நல்லா இல்லை அதை பார்த்துமே பாரு ஆமாம் அவளுக்கு இங்கெல்லாம் கிடைக்கல சொல்லி தான் அங்கே போனேன், அவளுக்கு எதுவும் வேணும் இதுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லி குத்தி காட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய என்னோட நேருக்காகவே எனக்கு பேசியிருக்காங்க. நான் காதில் படுற அவங்க பேசி நானுமே காதில் வாங்கியிருக்கேன். நான் கிராஸ் பண்ணி போனால் அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அங்கே எனக்கு இருக்க விருப்பம் இல்லை. அதனால் நான் இங்கே வந்துட்டு ஆனால் அம்மா வீட்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து இப்போ கேரளாவுக்கு இப்போ தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து வேர்க்கடலை இருக்குல்ல அது எல்லாமே எடுக்கிற சீசனு. அதனால சரி அங்கே கொஞ்சம் வேலை கிடைக்கும். நான் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன் எனக்கு அந்த எண்ணெய் வேணுமா, கடலை எண்ணெய் அங்கே ஊருக்கு கொண்டு போய் ஒடிசா கொண்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம். அது அம்மா அந்த கடலை பிடுங்கி எடுத்து வச்சா தான் அம்மாவுக்கு அந்த கடலை கிடைக்கும். காசு கொடுத்து வாங்க ரொம்ப நிறைய காசாக இருக்கும். அதனால் அம்மா இப்போ கேரளா போகல, இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ மாசி மாதத்துக்கு போயிட்டு வந்தாங்களே அதுலேருந்து அம்மா வந்து கேரளாவுக்கு போகல, இங்கே தான் இருக்கிறாங்க. பாப்பா அங்கே போய் பக்கத்து வீட்டில் போய் அதையும் தூக்கி போட்டு உடைக்கிறாள். அம்மா போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். இந்த ரீசனுக்காண்டி தான் நான் அம்மா வீட்டில் இல்லை. அக்கம் பக்கத்துக்காண்டி நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க, அப்போல்லாம் நினைக்காதீங்க, நீங்கள் போய் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி இருக்கச்சிரு வேண்டாம். எங்களும் இங்கே தான் இருக்காங்க, இங்கேயும் ரூம் இருக்குது, சாப்பாடு எல்லாமே நான் பண்ணி சாப்பிட்டு நம்ம இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேனே. இதுக்காண்டி தான் ரீசன். நான் அம்மா அப்பயும் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க பார்த்துட்டு, அவங்களுக்காண்டி நீ இருக்காதம்மா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ அந்த மாதிரி நினச்சி இருப்பீங்கன்னு சொல்லுவீங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு மனசாட்சி உறுத்தும் இல்லை. அதுக்காண்டி தான் நானும் அம்மா வீட்டில் ரொம்ப நாள் இல்லை, ஒரு மாதம் போல் இருந்தேன். ஒரு மாதம் கூட இல்லை, 25 நாள் இப்படி தான் இருந்திருப்பேன் நினைக்கிறேன். கம்மி 20 நாள் தான் நினைக்கிறேன். அப்படி தான் இருந்திருப்பேன். நான் பண்ணுறது நம்ம தலையெழுத்து அப்படி. அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்ல. வேண்டாம், அதை பற்றி நம்ம பேச தேவையில்ல. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு போகலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நெக்ஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருந்தப்போ உங்கள் அக்கா உங்கள் தங்கச்சி அக்கா உங்கள் அக்கா கூட நீங்கள் உங்கள் அம்மா உங்கள் அக்கா குழந்தைங்க எல்லாமே ஒரு சந்தோஷமாக ஆச்சு. உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு இதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கிறது தானே. அக்கா கூட அக்கா தங்கச்சிக்குள்ளே இருக்கிறது எல்லாம் பேசி இது பண்ணுறதெல்லாம். நான் வந்து எங்கள் அக்கா வந்து எங்கிட்ட செகண்ட் அக்கா வந்து எங்கிட்ட பேச மாட்டாங்க. நான் உங்களுக்கெல்லாம் முன்னாடி சொல்லி அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க. நாங்கள் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் ஒன்றா இருந்தோன்னே என் பாப்பா மட்டும் தான் நான் மிஸ் பண்ணேன். அவளுமே விருத்தாச்சலத்துக்கு போயிருந்தேன் அப்பாவுக்கு அரிசி கொடுக்குறது. நாங்கள் இங்கே வந்துட்டோம். அன்றைக்கி அவங்க லீவ் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காண்டி ஒரு ரொம்ப வருஷத்துக்காண்டி எங்கள் அக்கா நான் அக்கா பொண்ணுங்க அம்மா நாங்கள் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மூமெண்ட்டில் மறக்க மாட்டேன். இருந்தாலும் அப்பா இல்லாத ஒரு கஷ்டம் இருந்தாலும் எங்கள் அக்கா என்கிட்ட பேச மாட்டாள். இருந்தாலும் பாப்பாவை தூக்கிறதா இருக்கிறதும் எது பண்ணா இருக்கிறதும் அதெல்லாம் எனக்கு குறையே வைக்கல. நான் கூட பயந்தேன், எங்கள் பாப்பாவை தூக்க மாட்டாளா, இது பண்ண மாட்டாள் நம்ம மேலே இருக்கிற கோவத்தை. ஆனால் எங்கள் அக்கா அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை. பாப்பாவை தூக்குனா, பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா, எல்லாமே பண்ணால். எனக்கு வந்து கூட பிறந்தவங்க 4 பேர் அண்ணன் தம்பி யாரும் நாங்கள் இல்லை. அடிக்கடி அந்த பெரியக்கா சொல்லுமே எதாக இருந்தாலும் நம்ம 4 பேர் நம்ம 4 பிள்ளைய பார்த்துக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் என்கிட்ட எங்கள் 2வது அக்கா பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. சின்ன பிள்ளைலேருந்து ஒன்றா இருந்து டக்குன்னு பேசாமல் இருந்தால் எல்லாருக்கும் ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் பாப்பாவெல்லாம் தூக்குறப்ப எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. பாப்பா தூக்கி இது பண்ணி அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பார்க்கும் அந்த கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன், இப்போ கொஞ்சம் சீக்கிரமாக பேசு. நான் பண்ணது தப்பு, அதனால் என்கிட்ட பேசாமல் போயிட்டேன். எனக்கும் ஆசை அது கூட பழைய மாதிரி பேச சிரித்து விளாடும் இது பண்ணணும். ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அவள் சமைக்கிறது நான் கிண்டல் பண்ணுறது, நான் வேலை செய்கிறது அவள் என்ன கிண்டல் பண்ணுறது. நாங்கள் வந்து அக்கா தங்கச்சி வாடி போடுன்னு பேசிக்கவே மாட்டோம், வாடி போடு சொல்லிக்கவே மாட்டோம், பேர் சொல்லி கூப்பிட்டுப்போம். அந்த மாதிரி தான். மற்றபடி என் பொருளை நான் அவளை எடுக்க விட மாட்டாள், அவள் என் பொருளை எடுக்க விட மாட்டாள். அந்த மாதிரி தான் நாங்கள் இருப்போமே. ஒரு மாதிரி எலியும் பொடி மாதிரி தான் இருப்போம் நாங்கள் 4 பேருமே. இப்போ 4 பேர் 4க்கு ஒரு மூலில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரும்பி அந்த மூமெண்ட் எப்போ கிடைக்கும்னு தெரியல. ஓகே, கிடைக்கிறப்போ கிடைக்கும், வெயிட் பண்ணலாம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழுவக்கூடாதுன்னு நினச்சா எனக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வருது, யூடியூப்லேருந்து ஒரு மாதம் எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் யூடியூப்பில் வந்து லட்சமாவோ ஒரு அந்த மாதிரிலாம் நான் சம்பாதிக்கல. ஓகேவா. எனக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து நான் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், ஒரு 11,000 போல் 10-15க்குள்ளே வந்துச்சு. அவ்வளோதான் எனக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு. செகண்ட் பேமெண்ட் வந்து 10லேருந்து 12க்குள்ளே வந்துச்சு, அதில் நீங்கள் கவுண்டிங் பண்ணிங்க. 3வது பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் 10லேருந்து 12க்குள்ளே தான் வந்துச்சு. இது வந்து 4வது பேமெண்ட்டு.
வராது இந்த மாதம். அடுத்த மாதம் நம்மளுக்கு ஒரு ஏன்னா நம்ம 100 நாள் ரீச் பண்ணல, அதனால் இந்த மந்த் நமக்கு வராது. அவ்வளோக்குள்ளே தான் வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து வியூஸ் கம்மியாக தான் போகுது. நம்மளுக்கு வியூஸ் அதிகமாக இப்போ என்னோடய வீடியோ வந்து ஒரு 25,000 பேர், 30,000 பேர், 40,000, 50,000, 1,00,000 பேர் பார்த்தாலும் மாதத்துக்கு நம்ம குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000, 40,000 வாங்கலாம். நமக்கு போகிறது வரைக்கும் 1000, 800, 1500, 2000 கூட போக மாட்டேது. அவ்வளோதான். அப்படிக்குள்ளே எப்படிங்க நாங்கள் அதிகமாக வாங்க முடியும்? அதனால் அவ்வளோதான். நான் 10லேருந்து 15க்குள்ளே தான் எனக்கு அமௌண்ட் வருது. அந்தளவுக்கு நிறைய ஒன்றும் சம்பாதிக்கலாம் இல்லை. என்ன அது வந்து அந்த பணம் வர்றது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த யூடியூப்பில் கஷ்டப்பட்டு எனக்கு வந்து அந்த பணம் கிடச்சிது. அது வர்றதுனால அவங்களுக்குமே கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, என்னால் ஒரு இன்கம் பண்ணி அவங்களுக்கு நான் கொடுக்க முடியுது. சப்போஸ் என்னோடய அம்மா வீட்லேயே இருக்கும்போது நான் இவங்க வீட்லேயே தான் இருக்குதோ, அது வர்றது அதுலேருந்து ஒரு 10 ரூபா வந்தாலும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுறல, அதில் வந்து எனக்கு சந்தோஷம். என்னால் இப்போ ஒரு 10 ரூபா இருந்தால் 2 ரூபா நான் வாங்கிக்கிட்டு எனக்கு 2 ரூபா நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா, பாப்பாவுக்கு 2 ரூபா யூஸ் பண்ணால், இவங்களுக்கு 2 ரூபா கொடுத்தேன்னா, அம்மாவுக்கு 2 ரூபா கொடுத்தேன்னா, மாமனார் மாமியாருக்கு 2 ரூபா கொடுத்தோம். அந்த மாதிரி தான் 2 ரூபா நான் சேர்த்து வச்சேன்னா அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. அதுலேருந்து ஒரு 10 ரூபா வந்தாலும் சந்தோஷம் தானே. நான் 2 ரூபா சேர்த்து வச்சாலும் பாப்பாவுக்கு செலவு பண்ணால் எதுக்காக இருந்தாலும் நம்ம யார்கிட்ட கை நீட்டி நிற்க தேவையில்லை. என்னால் அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசைன்னு கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போகணும். நம்ம வந்து வீடு கட்டி முடிச்சுட்டு ஒரு 4 பேர் மதிக்கிற மாதிரி நம்மளும் வாழ்ந்து காட்டணும் ரொம்ப ஆசை. அதுக்கு நான் கண்டிப்பாக எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். இன்னும் என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நான் போட்டு என்னை எத்தனை பேர்லாம் பேசுனாங்களோ அவங்க முன்னாடி எல்லாம் நான் வாழ்ந்து காட்டுவேன். அவங்களையும் நான் எங்கள் ஊருக்கெலாம் கூப்பிட்டு போவேன். கண்டிப்பாக நான் ஒடிஷாவுக்கு வீடு கட்டி முடிச்சு நான் கண்டிப்பாக அவங்களை எல்லாருக்கும் நான் ஒடிஷாவை நான் கூப்பிட்டு போவேன். ஒடிஷாவை நான் கூப்பிட்டு போயிட்டு பாருங்கள் அப்படின்னுவேன், இதான் என்னோடய லைஃபு, இதான் நான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நான் அவங்கள்ட்ட காமிக்க வைப்பேன். அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். எனக்காண்டி நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க. நானும் டெய்லி அதான் வேண்டிகிட்டு இருக்கேன். சீக்கிரமாக நம்மளும் வீடு கட்டி முடிச்சுட்டு இது பண்ணிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போகணும். அம்மா, அக்கா, அத்தை, சித்தி, மாமா எல்லாரையுமே கூப்பிட்டு போக ரொம்ப ஆசை. முக்கியமாக என்னை சொன்னவங்களை நான் முக்கியமாக கூப்பிட்டு போயே ஆகணும். அது அவங்க அந்த வீடியோ பார்ப்பாங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நான் யார் சொல்கிறேன்னு தெரியும், அவங்களுக்கே தெரியும். அவங்க பார்ப்பாங்க. எங்கள் ஊர் தான் அவங்க பார்ப்பாங்க. பார்த்தா தெரியும் அவங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து சாப்பிட என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பாப்பாவுக்கு வந்து இப்போ நான் வெறும் சாப்பாடு தான் கொடுக்குறேன். வேறு எதுவும் நான் கொடுக்குறதில்ல. சாப்பாடு, கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு அந்த மாதிரி வெஜிடபிள் ஐட்டம் கொடுக்குறோம். அந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ வந்து எனக்கு ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர்கிட்ட நான் பேச ஆரம்பித்தேன். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பெங்களூரு அந்த அக்கா. அவங்க என்கிட்ட ரீசெண்டாக என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, இது ராகி மாவு இருக்குல்ல, கம்மங்கூழ் கேழ்வரகு கூழ், அதை வந்து நீங்கள் பாப்பாவுக்கு வந்து கொடுங்க. பாப்பாவுக்கு இப்போ வந்து ஹீட்டு டைமில் வெயில் காலம் நல்லாயிருக்கும் பாப்பாவுக்கு குடிக்கிறதுக்கு, அது கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அது இன்னும் வெளியே நான் போகலை, கடைக்கு நான் போகல. போயிட்டால் நான் இன்னும் கடைக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா அன்றைக்கி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுலேருந்து கடைக்கு போகிறதில்ல. நம்ம கடைக்கு போனால் கண்டிப்பாக அதை வாங்கிட்டு வந்து பாப்பாவுக்கு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க குழந்தைக்கு அதான் அவங்க தான் கொடுத்துட்ருக்காங்களாம். கண்டிப்பாக நான் பாப்பாவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிஷாவுக்கு எப்போ போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஒடிஷாவுக்கு வந்து ஜூன் ஜூலையில் தான் நான் போவேன். கன்ஃபார்ம் நான் ஜூன் லாஸ்ட்டாக இருக்குதும் ஜூலை ஃபஸ்ட்டாக இருக்குதும் அதுக்குள்ளே நான் போயிடுவேன். இப்போ ஒரு 2 மாதம் தான் இருக்குது தமிழ்நாட்டில் இருந்துட்டு போவோம். எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணுமோ எவ்வளோ தூங்கணுமோ எல்லாம் இங்கேயே தூங்கிக்கலாம். ஏன்னா அங்கே போனால் தூங்க முடியும். இருந்தாலும் ஒரு மாமியார் வீட்டுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் இல்லை, ஒரு பொறுப்பும் இருக்குல்ல, அந்த மாதிரி. அதுக்காண்டி நான் ஜூலை மாதம் தான் நான் ஒடிஷாக்கு நான் போவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. கேர்லெஸ்ஸாக இருக்காதுங்க. நீங்கள் பாப்பாவை விட்டுட்டு மூக்கில் அடிபட்டுறதுக்கு பண்ண இந்த கம்மனு நான் அவளை பார்த்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அவள் நடக்க ஆரம்பிச்சிட்டாலா, நம்ம தூக்கி வச்சுருந்தாலும் அவள் டென்ஷன் ஆகிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளை ரூமுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சாலும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. ஒரு மாதிரி கத்துற, அழுக ஆரம்பிக்கிறேன். நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இவளுங்க விளாட்றதுக்கு அவங்களுக்கு அந்த இடமும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்களும் யாரும் இல்லை விளாட்றதுக்கு. அதனால் பக்கத்து வீட்டு பசங்க கூட தான் விளாடுவா. நான் எங்கள் கேமராவில் பேசினாலும் எனக்கு ஒரு கண்ணு அங்கே தான் இருக்கும். ஏன்னா இங்கே தான் சின்ன சின்ன சாமான் இருக்குது, பக்கத்து வீட்டு பொண்ணு வச்சுருக்காங்க, அதை பொறுக்கி போட்டு விளாண்டுருக்கா. எனக்கு கண்ணு ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும். அவள் ஏதாவது போட்டு இது பண்ணுறாளோ விழுந்துருவாளோ சொல்லிக்கிட்டு இப்போ நடக்க ஆரம்பிச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி போயிடா. ஒரு நிமிஷம் நிற்கிறது இல்லை அவங்க. அந்த மாதிரி நான் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கிறேன். இருந்தாலும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
ஒடிஷாவில் நீங்கள் மட்டும்தான் தமிழ் பொண்ணு எங்கள் ஊரில்னு கேட்டிருந்தீங்க. எங்கள் ஊரில் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா கார்த்திகா அக்கா, அது அக்கா வந்து வேறு ஊர். எங்கள் ஊர் ரைடை நான் ஊர் சொல்கிறேன். என்னை சேர்த்து 4 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருமே இப்போ ஒடிஷாவில் இல்லை. எல்லாமே அவங்க தமிழ்நாட்டிலே செட்டில் ஆகிட்டாங்க. நான் மட்டும்தான் ஒடிஷாவில் இருக்கோம். ஒருத்தவங்க இருக்காங்க, ஆனால் அவங்க வரப்போக தான் இருக்காங்க. ஆனால் அவங்க ஒடிஷாவில் செட்டில் ஆக மாதிரி தெரியல. அவங்களும் எனக்கு முன்னாடி வந்தவங்களும் எனக்கு பின்னாடி வந்தானே எனக்குமே தெரியல. நானும் யூடியூப் சேனலில் பார்த்து அதுக்கப்புறம் என்கிட்ட அவங்க பேச போய் தான் எனக்குமே தெரியுமா. ஆனால் அவங்க எங்கள் ஊர் தான். அவங்க இப்போது நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் எந்த ஊரில் இருக்காங்கன்னு தெரியல. அவங்களாம் அவ்வளோ நான் பேசுகிறது இல்லை. ஆனால் என்னை சேர்த்து 4 பேர் இருக்கிறாங்க எங்கள் ஊரில் மட்டும். ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரப்போகுது. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் உங்களுக்கு வந்து ஓட்டு போடுவீங்களா, ஓட்டு ஐடி இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து ஓட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் இல்லை, ஒடிஷாவில் இருக்குது ஓட்டு. நான் ஒடிஷாவில் 1 டைம் கூட நான் ஓட்டு போடலை. ஓட்டு ஐடி வாங்கி கொஞ்ச நாள் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி நான் இங்கே வந்துட்டேன்னா அப்போ அந்த டைமில் தான் ஓட்டு. நான் அந்த ஓட்டு போடலை. ஆனால் நெக்ஸ்ட்டு இப்போ ஓட்டு வந்தால் போடுவேன். தமிழ்நாட்டில் எனக்கு ஓட்டட் ஐடி இல்லை. நீங்கள் யாருக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு வந்து தமிழ்நாட்டில் ஓட்டட் ஐடி இருந்தால் நான் யாருக்கு ஓட்டு போட்டுப்பேன்னு சொல்லி மறக்காமல் கெஸ் பண்ணி நீங்கள் போடுங்க. மறக்காமல் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பாய். நான் நெக்ஸ்ட் பார்க்கலாம்.